நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரேடியம் அப்படின்றது கதிர்வீச்சு ஆபத்து கொண்ட ஒரு பொருள் அப்படின்னு. இப்படி ஒரு ஆபத்தான பொருளை நம்ம ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய கை கடிகாரங்களில் எப்படி வச்சுருக்காங்க அப்படின்றத நீங்கள் என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? 1898 தான் மேரி குரி அப்படின்ற ஒரு பெண் விஞ்ஞானி யுரேனியத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணும்போது இந்த ரேடியம் அப்படின்ற ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறாங்க. இது தானாகவே ஒளிருது, இதுலேருந்து வெப்பமும் உருவாகுது. இதை பார்த்து அவங்க இது ஒரு மேஜிக் எலமெண்ட் அப்படின்னு நினச்சாங்க. அதனாலேயே அதுக்கு ரேடியம் அப்படின்ற ஒரு பேரையும் வச்சாங்க. இத கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா கடிகார முள்ளு, டூத் பேஸ்ட்டு, ஏன் கூல் ட்ரிங்க்ஸில கூட இந்த ரேடியத்த கலந்து மக்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம, இத கண்டுபிடிச்ச மேரி குரியே இதோட ஆபத்து என்னன்னு தெரியாம, இத வெறும் கைகளால தொடுறது, இத பாக்கெட்ல வச்சுட்டு சுத்துறது, அது மட்டும் இல்லாம அவங்க ரேடியத்தாலான ஒரு நோட்டையும் கண்டுபிடிச்சிருந்தாங்க. நோட்டு புத்தகத்தையுமே அவங்க வெறும் கையால தொட்டு பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இதோட கதிர்வீச்சுகளால மேரி கியூரி அம்மையார் புற்றுநோயால இறந்தும் போனாங்க. இப்படிப்பட்ட கதிர்வீச்சு ஆபத்தான பொருள தான் இன்னும் ரேடியம் வாட்சுகள பயன்படுத்துறாங்களான்னு கேட்டிங்கன்னா, அதான் கிடையாது. இப்போ வர்ற வாட்சுகள்ல லூமினோவா அப்படின்ற ஒரு பொருள சேர்க்குறாங்க. இதுதான் ரேடியம் மாதிரியான உலகக்கூடிய ஒரு தன்மைய கொண்டிருக்கு. ஆனா 1960களுக்கு முந்தின தாத்தா வாட்சுகள்ல இந்த ரேடியம் அப்படின்றது இருக்கும். அந்த ரேடியம் அப்படின்றது அந்த வாட்ச் டேமேஜ் ஆகி வெளியில வராத வரைக்கும் எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது.